சிம்மராசிக்காரங்களே, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நடக்க போகுது. அது என்ன தெரியுமா? இந்த மாதம் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய களம் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக மாறும். இந்த ஒரு விஷயத்தை உங்களால் நம்ப முடியுதா? நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பிரச்சனையை பார்த்துருக்கீங்க. கடந்த காலம் பிரச்சனை இல்லாத நாட்களே இருந்திருக்காது. தொல்லை, துன்பம், எது பண்ணாலும் அதில் நஷ்டம் அப்படின்னு இதுவரைக்கும் நிறைய தர்ம சங்கடமான சூழலை தாண்டி வந்தவங்களா சிம்மராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க. எப்படி சூரியன் இந்த உலகத்துக்கே வெளிச்சம் தருதோ அதுபோல தாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களும் உங்கள் நல்ல குணத்தால் சுற்றி இருக்கிற எல்லோருக்குமே நன்மையை செய்கிறவங்களா இருக்கீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் என்னமோ வரதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. இந்த குழப்பம் பெரும்பாலான சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அந்த குழப்பத்துக்கான தீர்வை இந்த பதிவில் நீங்கள் பெற முடியும். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஒரு இடத்துக்கு யாராச்சும் வராங்க அப்படின்னா அவங்கள கவனிக்க வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த சிம்மராசி அப்படிங்கிறது போகிற இடத்துல எல்லாமே உங்களோட செயலால் எல்லோரையுமே ஈர்த்துடுவீங்க. கம்பீரமான ஆளுமை கொண்டது இந்த சிம்மராசி. அதனால் நீங்கள் ஒரு இடத்துக்கு போனால் யாரும் உங்களை கவனிக்கல அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களோட செயல் எல்லோரையுமே கவனிக்க வச்சிடும். சிம்மராசிக்காரங்க ஒரு தனித்துவமான ராசிக்காரங்க. கம்பீரம் நிறையவே இருக்கும். தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மனதைரியம் உங்ககிட்ட ரொம்பவுமே அதிகங்க. வரக்கூடிய பிரச்சனை கூட உங்களை பார்த்து பயந்து போயிடும். நீங்கள் யாரையும் பார்த்து உங்களை மாற்றிக்க மாட்டீங்க. தனக்கு எது சரின்னு தோணுதோ அதை சரியாக செய்வீங்க. தங்களுக்கு சரின்னு தோன்ற விஷயத்த தைரியமாக செய்வீங்க. ஆனாலும் சில நேரத்தில் உங்களை மற்றவங்க அதிகமாக பாருங்கள் பிடிவாதம் கொண்டவங்க, கோபக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் பெருசாக நீங்கள் வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. அதை பெருசாக பொருட்படுத்தவும் மாட்டீங்க. ஆனால் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த பிடிவாதம், இந்த கோபம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தா தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். சுயமரியாதையை விரும்புகிறவங்க. அதனால தான் இந்த ரெண்டு விஷயத்தையுமே மற்றவங்களுக்கு பார்க்கும்போது அது கோபமும் பிடிவாதமும் தெரியுது. ஆனால் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அது தன்னம்பிக்கையாகவும் சுயமரியாதையாகவும் இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்துக்கு எங்கேயாவது பங்கம் வருதுன்னா அந்த இடத்த துவம்சம் பண்ணிடுவீங்க. சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் எத்தனை தடை வந்தாலும் அடுத்த முறை இன்னும் பலமாக எழுவீங்க. உங்களை உடைக்க நினைக்கிற ஒவ்வொரு சோதனையுமே இன்னுமே உங்களை வலிமையாக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரியும். இந்த சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு, இந்த மாதத்தில் கிரக சூழல் உங்கள் வாழ்க்கையில் தரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது நாம் இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிம்மராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்கள் சூரியனே சொந்த வீட்டில் இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கான அமைப்புகள் அமோகமாக இருக்குது. அமோகமான பலன்களை தங்கு தடையில்லாமல் நீங்கள் பெற விரும்பினா திங்கட்கிழமையில் சிவபெருமான் வழிபாட செய்யுங்க. அது அற்புதமான நல்ல பலன்கள் எல்லாமே நீங்கள் விரைவில் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்கள். இறைவனோட பரிபூர்ண அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு, நல்ல ஒரு யோகம் இது எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிடரோட நம்பரை பயன்படுத்திக்கோங்க. ஜாதக ரீதியாக எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையுமே முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா சந்தோஷப்படலாம். ஏதாவது கெடுபலன் ஏற்பட போகுது அப்படின்னா அந்த கெடுபலன் ஏற்படாமல் நம்ம அந்த விஷயத்தை தவிர்க்கலாம் இல்லையா? அதனால தான் இது வரைக்கும் நிறைய தொழிலில் முன்னேற்றம் இல்லை, நிறைய பிரச்சனை, காலம் நேரம் எப்படி இருந்தாலுமே எனக்கு மட்டும் பிரச்சனை வருது அப்படின்னு நினைக்கிறவங்கள கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும். ஜாதக கணிப்பால் இது வரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைக்குமே நிரந்தர தீர்வு பெறலாம். இதுக்காக நீங்கள் அலைய வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. மொபைல் எடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மொபைல் நம்பரை நோட் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணியே நீங்கள் உங்கள் ஜாதக அமைப்பை சூப்பராக தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதத்தில் பாருங்கள் கிரகங்களோட சஞ்சாரம் ரொம்பவுமே பலன் தரக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்கு. சில விஷயத்தில் பலவீனமான அமைப்புமே தருது. எந்த கிரக அமைப்பால் என்ன மாதிரியான சூழல் உருவாகுது அப்படிங்கிறத மட்டும் நாம் இப்போ தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த சிம்மம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதம் தன்னோட சொந்த ராசியிலேயே சிம்மத்துக்கு சூரியன் வரக்கூடாது. அதனால் அற்புதமான ஒரு சூழல். இந்த மாதத்தில் ஒரு சில ராசிகள்லாம் ரொம்பவுமே கவனமாகவும் இருக்க வேண்டிய சூழல் அமைஞ்சிருக்கு. இதை பற்றின ஒரு தெளிவான தகவலையும் நம்ம விரிவாக இன்னொரு பதிவில் பார்க்கலாம். இப்போ சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான அமைப்பு உருவாகியிருக்கு அப்படிங்கிறத மட்டும் விரிவாக பார்க்கலாம். இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது பாருங்களேன், இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு சூழல் உண்டாகியிருக்கு. அது என்னென்னா கன்னிராசியை சேர்ந்த உங்களுக்கு சுய முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் இப்போ உருவாக போகுது. இது வரைக்கும் இருந்த பிரச்சனை, தொல்லை, சண்டை, வம்பு, வழக்கு இது எல்லாமே மாறும். சீரான சூழல் உங்கள் வாழ்க்கையில் வரும்.
கருப்பாக உங்களுடைய பயணங்கள் இருந்திருக்கும். இப்போது சூப்பராக வெளிச்சத்துக்கு வரும். உடல் நலம் தொடர்பான கடினமான சூழலை கூட ரொம்பவுமே கஷ்டப்பட்டு நீங்கள் தாண்டி வந்திருப்பீங்க. இப்போ உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த சூரியனோட பயிற்சி குறிப்பிடத்தக்க ஒரு சில விஷயத்தில் நல்ல பலனை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது என்னெல்லாம்னு பார்த்தா குடும்பம், தொழில், வியாபாரம், இது மூணுலேயுமே அமோகமான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துது. குறிப்பாக இப்போ இருக்கிறத விடவே இன்னுமே தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்குது. உங்கள் செயல்திறனால் நன்மையை பெறுவீங்க. முடிவெடுக்கிற திறமையுமே அதிகரிக்கும். உங்களுடைய தலைமைத்துவம், நிர்வாகம், உங்கள் தொழில் தொடர்பான விஷயங்களில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கான நல்ல நல்ல சூழல் இப்போ உருவாகும். வரக்கூடிய சூழலை சரியாக நீங்கள் உபயோகம் செஞ்சு பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வேலை செய்கிற இடத்துலையுமே உங்களுக்கும் உங்கள் மேல் அதிகாரிகள் இடையில் நல்ல ஒரு உறவு பலப்படும். இது வரைக்கும் உங்களை குறை சொல்லிட்டு வந்தவங்க கூட அதை தவிர்த்திடுவாங்க. கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி எல்லோரோடையுமே நீங்கள் இந்த மாதம் நன்மையை பெற போறீங்க. இது வரைக்கும் உங்ககிட்ட உதவி கேட்டுட்டு இருந்தவங்க உங்களுக்கு தானாக உதவி செய்வாங்க. பலருக்குமே பிரச்சனைகளை தீர்த்து வச்சுருப்பீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு யாருமே தீர்வு சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த தீர்வு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். வேலை இடத்துல அமோகமான வளர்ச்சி இருக்குது. அதனால் உங்களுக்கான வேலையை சிறப்பாக கண்ணும் கருத்துமாக செஞ்சு முடிங்க. தொடர்ச்சியான முயற்சி உங்களுடைய இலக்கை ரொம்பவுமே எளிமையாக அடைய உதவியாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. மற்றவங்களோட கருத்துக்கு மதிப்பளித்து செயல்படுங்க. இன்னுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெற முடியும். இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் கொண்ட 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான சூழல் உருவாகி இருக்கு அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல்ல மகம் நட்சத்திரக்காரங்க தெளிவான சிந்தனையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறவங்க. இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். ஜென்ம ராசிக்குள்ள சுயசாரத்தில் கேது சஞ்சாரம் செய்யும் பொழுது செயல்களில் சின்ன சின்னதாக தடைகள், கொஞ்சம் தடுமாற்றம் வரலாம். அதனால தான் கவனமாக இருங்கன்னு சொன்னோம். நம்பிக்கையோடு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளையுமே சின்ன சின்னதாக இழுபறியான நிலை வரலாம். எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஆற்றல் உங்ககிட்ட இருக்குது. இந்த நேரத்தில் உங்களுக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய சூழல் வரும்பொழுதும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் விடாமல் உங்களுக்கான காரியங்களை முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக செயல்பட்டால் எல்லா பிரச்சனைகளுமே போகும், நன்மை சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் கனிவாக அனுசரித்து போகிறது நல்லது. உங்களுடைய பொறுமை, நிதானம் பிரச்சனையான முடிவை கூட சுமூகமாக முடிச்சு தரும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஆலோசனையை எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க. வியாபாரிகள் புதுசாக முதலீடு செய்யும் பொழுது ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக பண்ணுங்கள். எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். ஜென்ம சூரியன் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனோடு இணையறதுனால முன்னேற்றமும் இருக்குது, கவலைப்பட தேவையில்லை. ஆனால் சில தங்கு தடை மட்டும் வரும். அதை தைரியத்தால் உடைச்சிடுவீங்க, பிரச்சனை இல்லை. அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பதவியில் உயர்வு, புதுசாக பொறுப்பு கூட கிடைக்கும். நிறைய சலுகைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்பு தானாக தேடி வரும். அதனால் உங்களுக்கான காரியங்களை நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருங்க. எப்பயும் போல் உங்கள் வேலையை சிறப்பாக செய்யுங்க. யாருக்கும் இந்த உத்தரவாதம் கொடுக்கறது, வாக்குறுதி கொடுக்கறது இதை மட்டும் வேண்டாம், தவிர்க்க பாருங்கள். உங்களுடைய ரகசியங்களை கூட இருக்கிறவங்ககிட்ட சொல்லாதீங்க. இதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கே எதிரான சூழலை அவங்க உருவாக்கிடுவாங்க. அரசியல் இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்பு நல்லா இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் தான் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆதாயம் நிறைஞ்ச அற்புதமான ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா உங்கள் விளைச்சலுக்கு ஏற்ற நல்ல வருமானம் இருக்குது. அஷ்டம சனி வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடி, போராட்டம், பிரச்சனை இது எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும். அடுத்து பாருங்கள், இந்த பூரம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சியால் முன்னேற்றத்தை அடைகிறவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதத்தில் கிரக சூழல் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அதனால் நன்மையான ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்டக்காரர்கள் சுக்கிரனோட சஞ்சாரம் மாதம் முழுவதுமே சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையுமே இப்போ வெற்றி வாய்ப்பு பெறுவீங்க. பொருளாதாரத்தில் நெருக்கடி நீங்கும், எதிர்பார்த்த பண வருமானம் சேரும். குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடம் கூட விலகிடும், பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவி ஒற்றுமை உருவாகும்.
பெரும்பாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். வீணான வாக்குவாதையும் வம்பு வழக்கையும் தவிர்க்கணும். பொன்பொருள் சேர்க்கையோடு ஒரு சிலருக்கெல்லாம் புதிய வாகன சேர்க்கையும் அமையும். ரொம்ப நாளாக ஒரு சில வாகனத்தை பார்த்து வச்சுருப்பீங்க, இது வாங்கினா நல்லாயிருக்கும், இது நமக்கு நல்லாயிருக்குன்னு. ஆனால் பொருளாதார பற்றாக்குறை எப்போவுமே ஏற்படுறதுனால எந்த ஒரு முயற்சியுமே உங்களால் செய்ய முடிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ உங்கள் கனவு நனவாகும், உங்கள் வாகன கனவு நனவாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க. அனுசரித்து போனால் எதிர்பார்த்த எல்லா நன்மையும் நீங்கள் பெறலாம். குடும்ப பிரச்சனையை மற்றவங்கிட்ட விவாதம் பண்ணவே பண்ணாதீங்க. மாணவர்களுக்கு ஆசிரியரோட ஆலோசனை நன்மையை ஏற்படுத்தும். உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களோட ஒவ்வொரு செயலாக இருக்கும். உங்களுக்கு யோகமான ஒரு சில சூழல் அமைஞ்சிருக்கு. எப்படின்னா, ராசிநாதன் சூரியன் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெறுவதால் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடி விலகும், பிரச்சனை போராட்டம் இந்த நிலையில் மாற்றம் வரும். எந்த ஒரு விஷயமும் நல்லதாக நடக்கலை அப்படிங்கிற மனக்கவலை விலகும். இனி தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். ஏன்னா அற்புதமான சூழல் இப்போ உருவாகியிருக்கு. இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரங்க மறக்காமல் உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. வரக்கூடிய பிரச்சனை தடை விலகும், வரக்கூடிய நன்மை அதிகரிக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு பாருங்கள்.